ஸ்லோ பண்ணுங்க பாஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க அடாவி நைனா டேம் தருக்கு பாருங்க பாஸ். என்ன தண்ணி இல்லை ஒளியே சுத்தமாக. நம்மூரி மாலையா சூப்பராக்கியா. யோ இது பச்சை பச்சைன்னு இருக்கலையா நல்லா நச்சுன்னு பாருங்க. அங்கெல்லாம் வந்து விண்டுமில் இருக்கு பாருங்க. யோ பின்னாடி வண்டி தான் பாரியா. யோ யோ எவனியா நீங்க. யோ ஓட்ட தெரியுமா தெரியாதா எங்கிட்டா திரும்புறீங்களா நீங்க வாடி சட்டு விட்டுன்னு. 5 மணி வரைக்கும் இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா 5 மணிக்குள்ளே வந்து யானை வருமா. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட் ஏரியா. இதை தான் வந்து நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போனீங்கன்னா வந்து அது வந்து நீங்கள் இல்லீகலாக அப்படி என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 உங்கள் மேலே ஃபைன் போடுவாங்கன்னா ப்ளஸ் நீங்கள் போகிற வண்டி வந்து சீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. எடுங்க வண்டி எடுங்க போகலாம். ஸோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வேற யாரு நான் தான். ஆமாங்க ரோம்லி. ரோம்லிங்கிறது யாரும் இல்லை நம்ம தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியில் கூட்டமே இல்லாமல் ஒரு ஆஃப் பீட் பிளேஸ் போகணும்னு நினைச்சாலும் சரி, அது சேஃபாக இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீங்கள் செல்ஃபாக கார் வச்சிருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ணணும், எந்தெந்த பிளேஸை பார்க்கணும், ஒரு ஐட்னரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ரெக்யர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஐட்னர் ரெடி பண்ணுவாங்க. எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். போலாம் போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது தெரியல. ஆனால் தென்காசியில் இப்போ இருக்கோம். அதில் வந்து ஒரு 8 மணி 8:30 என்ன எங்கே போகிறோம் ஏது பண்ணுறோம் இன்னுமே தெரில. பட் ஆனால் வந்து ஊரில் இருக்க கடுப்பாக இருந்துன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகணும்னு சொல்லிட்டு கேரளா சைடு வந்திருக்கோம். மேலே ஏற போகிறோம். திருப்பி ஒரு 12 மணி ஆக்கில் திருப்பி தென்காசி பக்கம் வர்ற மாதிரி, அதாவது பக்கத்துலேயே இருக்க ஸ்பாட் மாதிரி போக போகிறோம். ஸோ அதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ இப்போ வந்து காஃபி குடித்தோம். பக்கத்தில் வந்து நம்மளோட வந்து தம்பி வந்து வடை சாப்பிட்டுருப்பாரு. ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வடை வந்து எப்படி சாப்பிடான்னு சொல்லி டிபிக்கல் எப்படி சாப்பிடான்னு சொல்லி எங்கள் தம்பி சாப்பிட்டு காமிச்சாரு. பார்த்தீங்களா ஹோல்டிங் ஸ்டைல்லே தெரியும். வடையோட ஹோல்டு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வரல வச்சு ப்ரெஸ் பண்ணிப்பாங்க இப்படி பிடிச்சி. அந்த ஸ்டைல் வந்து எவனுக்குமே வராது. எங்கள் ஊருக்காரங்களோட எவனுக்குமே வராது. நான் எல்லா ஊர்லையும் பார்த்துருக்கேன். நான் எங்கள் ஊருக்காரங்களுக்கு இப்படி தான் இந்த வடை ஸ்டைல் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆரியங்காவில் இருக்கோங்க. ஆரியங்காவில் வந்து இப்போ எங்கே போகிறதில்ல. இப்போதைக்கு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா தோட்டம் அப்படின்னு ஒரு இடம் வந்து இங்கே ஃபேமஸ் சொல்லிட்டு அங்கே மேப் போட்டுருக்கோம். பட் அங்கே தான் போகிறோமாங்கிறது வந்து நம்ம திரும்பி அங்கே போகிற வரையுமே நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. பின்னாடி வண்டி தான் பாரியா. யோ எவனியா நீங்க. யோ ஓட்ட தெரியுமா தெரியாதா எங்கிட்டா திரும்புறீங்களா நீங்க வாடி சட்டு விட்டுன்னு. யோ உங்களை நிப்பாட்டியா டாக்ஸில கேட்போம் திறந்துக்கலாம் கேட்போம். யோ நில்லியா. யோ உங்க வண்டி போகுமானே தெரியல இரியா. சேட்டா இது ராஜா தோட்டம் ஓப்பனா. ராஜா தோட்டம் ரோஜம் கார் அடிக்கிறீங்க. தோட்டம் வந்து ஓப்பன் தானா. பட் வந்து கார் வந்து இடிக்குமா அது தெரிஞ்ச விஷயம் தான் நமக்கு. இப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை ஜீப் இருக்குல்ல. சேஸ் மட்டும் தட்டாமல் பார்த்துக்குவோம் பஸ்ஸு. ரோடெல்லாம் அருமையாக இருக்குது. அழகாக ஜீப் எடுத்துக்கலாம். சரி ஜீப் எடுக்கவும் மனசு இல்லை. ஃபஸ்ட் இயரை போட்டு ஜம்முன்னு போங்க. பாஸோட டிரைவிங் ஸ்கில் இன்றைக்கி தான் ப்ரூவ் பண்ண போகிறாரு. வெண்டோ எடுத்துகிட்டு இந்த ரோட்டில் போகிற ஒரே நம்மளாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லாம்போகினியவே வந்து லடாக்லாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப வெண்டோ இந்த மாதிரி ரோட்டுக்கு போகாதங்கிட்ட நல்லாவே போகும். அது ஓட்டுறவரோட பொறுத்து. இன்றைக்கி நம்ம ப்ரோவோட டிரைவிங் ஸ்கில்லை பார்ப்போம். கோட்டையர் பாருங்க எட்டி பார்த்துட்டு இருக்காரு. யோ பேசாம இறங்கி போய் பாரியா. யோ இத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம். அதை பாரியா மாப்பிள்ள. இத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம். 1 கிலோமீட்டர் வந்துட்டோமா. 500 மீட்டர் வந்திருக்கோமா. பாஸ் ரொம்ப கிளச் ஆஃப் கிளச்சில் வைக்காதீங்க. சூப்பர் பாஸ். பாஸ் I20 இருக்கு. என்ன பாஸ் I20 போகுது. பாஸ் I20 திருப்புறாரு பாஸ். என்னாச்சு கேளுங்க பாஸ். நான் முன்னாடி பின்னாடி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம போய் அவர் ஃபாலோ பண்ண வச்சு போகிறோம். இவங்களே போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ண வச்சு ஜெர்மன் காசு நம்ம நம்பி ஒருத்தர் பின்னாடி வந்துட்டு இருக்காரு. தெரியும் நீங்கள் போய் கேட்காம போயிருந்தோம்னா அவர் வந்துருக்க மாட்டாரு. கேட்டனாலதான் அவரையும் வந்து நம்ம வந்து ஏமாற்றி கூட்டு போகிறோம். பாஸ் அப்படியே நீங்கள் உங்கள் டயர் 4 டயர் எந்த ரோட்டில் எந்த பாத்தில் வந்து ஏறுதோ அதே இதில் பின்னாடி ஏற்றிட்டு வர்றாரு அவரு. கொஞ்சம் கூட அசனாம இங்கே பாருங்க அதே மாதிரி வராரு. ரைட் ஏறிங்கன்னா ரைட் ஏறாரு, லெஃப்ட் ஏறிங்கன்னா லெஃப்ட் ஏறாரு. சரி நல்ல ரோடு வந்துருச்சு பாஸ். உண்மையிலே இந்த பாருங்க இப்படி தான். இதுக்கு தான் ஆஃப் ரோடு வண்டியா. இதுக்கு தான் ஜீப் எடுக்க வேண்டியது இருந்துச்சா தேவை அப்படின்னு நினைப்போம். ஈயானே நிற்கிது. அப்படிங்கிறப்ப நம்ம அசால்ட்டாக போகலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாசிங்க அடி போடாமல் இருக்க. நீ அடி போடணும் வெயிலுக்கு. கொஞ்சம் கிரிட்டிக்கலான பார்த்தனால கண்ணாடி தூக்கி வச்சுட்டு சவுண்டை ஆஃப் பண்ணிடணும். சவுண்டே ஆஃப் பண்ணிட்டு வர நேரம் கிரிட்டிக்கலான வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்ல. இங்கே வருங்க மறுபடியும் ஆஃப் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி ஜீப் போகுது. பின்னாடி வந்து மறுபடியும் வந்து I20 அண்ணன் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
பாஸ் விஸ்வா உன்னை எல்லாம் கராத்தே மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ ஒரு போட்டா மாஸ்டர் எனக்கு தான் தெரியும். அப்படி நினைச்சுதான் பின்னாடி இருந்தாலும் வந்துகிட்டு இருக்காரு I-20ல. ஒரு 4 கிலோமீட்டர். ஓ 2 கிலோமீட்டர் வந்துட்டோமா? கலகலன்னு பேசிட்டு வந்துட்டோமே. என்ன பாஸ் அப்ப சவுண்ட் வருது வண்டியில? போன்ல அது பயன்படுத்தி விடாதியா. நானே ஒரு வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த வண்டிக்கே அவ்வளவு பேர் வைத்தறிச்சு முடிச்சிருக்காங்க. எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆமா நல்ல ஒரு ஆஃப் ரோடு. என்ன பாஸ் அப்படி பாஸ் பின்னாடி அண்ணன் ஏறிக்கிட்டு இருக்காரு பாஸ். யோ ஆட்டோ போதியா? யோ நீ வெண்டோக்கு யோ நீ வெக்க கேடியா? நீ ஓட்டியா? உனக்கு தான் ஓட்ட தெரியல. 3 சக்கரமே போகுது உனக்கு நீ வலிக்குது போயா. ஆட்டோ வாரியா? டிவிஎஸ் ஆட்டோ வாயாது ஜம்முன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இந்த வழியில் அப்படியே போயிட்டு இருந்தோம். சின்ன ஒரு பிரேக்காக நிப்பாட்டினோம். ரோடு ஜம்முன்னு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும் போல். ஆஃப் ரோடு அங்கங்கே வருது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் இந்த மாதிரி தார் ரோடு வந்துருது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இதனால் பாஸோட டிரைவிங் ஸ்கில் இந்த மாதிரி கண்ணாடி வந்து மண்டை மேலே பார்க் பண்ணியிருந்தாலே அது வந்து ஒரு ப்ரோ டிரைவர் தான் இருப்பாங்க. ரேஷன் கடை இங்கே பாருங்கள். இங்கே ஒரு ஊரே வந்து வசிக்கிறாங்க மேலே. ஏன்னா எல்லா இடத்துலையும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்னா மிருகம் வரும்னு அர்த்தம். இது தான்டா ஸ்நாக்ஸ் தான்டா இருக்கு. இல்ல மட்டன் கடை அது. மட்டன் கறி கடையா? கறி கடை. போட்டேன். இஞ்சியா? இஞ்சி தான். சுக்கா மாத்துறாங்க போல. டீ என்ன ஊர் பேரு? ரோஸ்மலா. வேற அனிமல் வருமா? மிருகம் மிருகம். இந்த இது போட்டீங்கல்ல ஃபென்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ். வேலி போட்டீங்கல்ல. யானையா? ஆனை. அது வேலி அதுக்காண்டி தான் போட்டிருக்கீங்களா இல்லை வேற எதுக்கும் போட்டு? வேலி இது எலக்ட்ரிக்கா? ஒரு தமிழ்நாட்டில் தென்காசி. வேலிக்கு இஞ்சி இருக்கா? இஞ்சி டீ இல்லையா? இதெல்லாம் இங்கே அறுவடை பண்ணதா? ஒன்று தான் சீனி. 1 டீ சீனி. 1 டீ. இது கவர்மெண்ட் போட்ட ஃபென்சிங்கு. ப்ரைவேட்டு. ஓ பரவாயில்ல. இவங்களே போட்டிருக்காங்க ஃபென்சிங்கு. இஞ்சிலாம் அங்கே தான் அறுவடை பண்ணி இங்கே இது பண்ணுறாங்களா ப்ரோ? அந்த போட்டிருக்காங்க. இந்த அங்கே அந்த பக்கம் இப்படி சொல்லிட்டாரு. அந்த பக்கம் எனக்கும் தெரியல. அந்த பக்கம் அவர்கிட்ட அந்த பக்கம் அப்படின்னு சொன்னால உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டாரு. நானும் சொல்லிட்டேன் அந்த பக்கம். அந்த கார்னர்ல போய் நின்று சரியா வாயா? அந்த இஞ்சி மரத்தை விடுங்க, செடியை விட்டு காப்பி அடி போற. வாழைப்பழம் மாதிரியா? யோ ஷைனிங்கா இருக்கு வரியா? சம்முன்னு ஒரு கூட இல்லையா? பளபளன்னு இருக்கையா? என்னது? கோக்கில கிலோ வேற ஏதோ பேர். போட்டுடியோ உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயோ நீ வந்து நான் கூட பரவாயில்லையா? தெரியலன்னு ஒத்துப்பேன். நீ போட்டுக்கிட்டே இருக்கியா? சீனி போட்டுக்கலாம். சீனி இருக்கும். டிக்காசன் பார்த்துலாங்கிற. அப்போ என்ன பால் வித்தியாசப்படுறாங்க? பாக்கெட் பாலா என்ன பால்? பசும்பால். ஸ்ட்ராங்கா சேட்டா ஸ்ட்ராங்கா. வித்தவுட் தனித்தனியாக ஒன்று போடுறாரு ஒரு ஜம்முன்னு ஒன்று போடுறாரு. பழமொழி இல்லை. இது என்னது? இது என்னது? இது ஸ்வீட்டா? இனிப்பா? காரமா இனிப்பா? கேக்கு. இல்லை என்னன்னா நல்லா தான் இருக்கு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். உண்மையிலே சிவகுமார் சொன்ன மாதிரி
10 ரூபா டீயாங்க. அப்போ 10 ரூபாய்க்கு இவ்வளோ குவான்டிட்டி கொடுக்குறாருன்னா ஆனா டேஸ்ட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. டேஸ்ட் கம்மியாக இருக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. நம்ம இருக்கா ஜம்மன் பசும்பால் போட்டுருக்காரு. சேட்டா காமி. சேட்டா காமிச்சு. நமஸ்காரம் நமஸ்காரம். சேட்டா டீ குடிச்சிட்டான். சேட்டா டீ டேஸ்ட். Cheers cheers. 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 ஐயோ நான் எம்டி கிளாஸ். நான் டாக் வேற ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாரு. குடிக்க கொடுத்து சியாஸ் கொடுத்தேனா நல்லா இருக்கு. என்ஜாய் பண்றாரு. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? அருமையா? ஓகே ஓகே அவரே ஓகேங்கிறாரு. சேட்டா வயசு என்ன? வயசு 63. பேரு? பேரு அபு. அபு. இதோட ஓன் பில்டிங். ഹിന്ദുവാണ്. முஸ்லிம். ஓன் பில்டிங். ഹിന്ദുവാണ്. இந்து. ஆனா அபு. ஆனா பேர் அபு. അബു பில்டிங் ஓனாமா அது? ஓன் பில்டிங். എന്നത് ரெண்ட் கடை சொந்த கடை. ആമാ സ്വന്തം കട. ஆரமா காமிக்கிற அந்த டவர்ல ஏறி போச்சு. டவரை ஒட்டி ഈ പേര് മരിച്ച് അതുകൊണ്ട് കട്ട് ചെയ്തു അവിടെ. എൻ്റെ മണ്ടയിൽ നിന്ന് എല്ലാം കാണാം. ഇന്ന് ഇപ്പോൾ രാവിലെ പാസ് എടുത്താൽ വൈകുന്നേരം 5 മണി വരെ കാണാം. ഉച്ചയ്ക്ക് ഉച്ച സമയത്ത് വെള്ളം കുടിക്കാൻ ആന വരും. എല്ലാം കാണാം. അവിടെ ഇരുന്ന டேஸ்ட் பாரு. ഓക്കെ ஓகே. ഇത് ഓക്കെ. ஓகே ஓகே. ஓகே ஓகே டேஸ்ட் பார்க்குறாரு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சுகம். கை கொடுக்குறாரு. நம்ம இதை டேஸ்ட் பார்ப்போம். குருதேவனா இது. இந்த ஊரில் சாமி போடுறாங்களா அந்த ரோஸ் மலையில்? அது பாருங்க மாரியம்மன் கோயிலும் நல்லா இருக்குங்க. உண்மையில ஏலக்காய் போட்டுருப்பாரு போல. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. பாருங்க இந்த இடத்துல 3 கோயில். குருதேவன், அது வந்து மலையப்பன், அதில் வந்து மாரியம்மாலும் அப்புறம் ஐயப்பன் கோயில் இருக்கான். இங்கே பாருங்க இங்கே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க. ரோஸ்மலா போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு சின்ன கடை மாதிரி தான் இருக்குது. அதுலேயே வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் 9 1 மணி வரையும் ஒரே ஒரு பையன் தான் உட்காந்துருக்காரு. ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பான். போஸ்ட் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார் வேலை இல்லாமல்? சம்பளம் கொடுக்காங்க. அதுக்காக என்ன அங்கிட்டு கிட்ட ஊருக்குள்ள நடக்க முடியும்? வேலை இருந்தால் தாங்க பண்ண முடியும். யோ என்னன்னே தெரியாமல் அந்த ஆள் சீட் பெல்ட்டை கழிச்சிட்டான். நீ எத்தனை வருஷம் அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்க? தருவார் ரைட் சைடில் செந்துரணி எக்கோ டூரிசம் ரோஸ்மலா வியூ பாயிண்ட் 1/2 கிலோமீட்டரு. ஸோ பார்க்கிங் போடணும். இதில் அப்படியே கிராஸாக போடலாம் பாஸ். இதில் அப்படியே கிராஸாக ஏற்றுங்க உள்ள. பூட போதியா? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரு கூட இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்துருமா. ஸோ கொஞ்சம் நடந்து போங்க வந்துடும். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து இந்த ஹில் வரும், அதில் வந்து நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ மஞ்சுமல் பாய்ஸ் போட்டிருக்கியா? மேலே தான் ஏன் போனோம்? மேலே தான் ஏதோ ஒரு போர்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நடந்து வந்தோம் இந்த மாதிரி தான் பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி வருது. இதில் மேலே போகணும் நான் சொல்கிறேன், கீழே போகணுன்னு இவங்க சொல்கிறாங்க. பாஸ் சொல்லுங்கள். யோ மேலேன்னு சொல்லியா? 9லேருந்து 5 மணி வரையும் ஓப்பனிங்காங்க. டிக்கெட் வந்து 83 ரூபா ஒரு ஆளுக்கு. ஃபாரினர்ஸ்னால் 236 ரூபா பாஸ். ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 83 ரூபா எடுத்து டிக்கெட் எடுத்து நின்னோம்னு வச்சுக்கோங்களேன் 5 மணிக்குள்ளே, கண்டிப்பாக வந்து 5 மணிக்குள்ளே ஐடில் வெயிட் பண்ணோம்னா யானையை பார்த்துலாம் அப்படின்னு டீ கடைக்காரர் சொன்னார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதான் டிக்கெட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாஸ் 70 ரூபா போட்டிருக்கு. பாஸ் 13 ரூபா இது பாஸ் டேக்ஸா? பட் அதில் இதை காமிக்கல. பெரிய மலையில் ஏற்றம் தான் கிடையாதான், வெறும் 100 மீட்டர் தானா. சரச்சரன்னு ஏறிடலாம். மணி எத்தனை கரெக்டாக? 10:20. எத்தனை மணிக்கு மேலே ஏறுவோன்னு பார்ப்போம். ஆனால் அமைதியாக இருக்குது, எந்த ஒரு சத்தமும் இல்லை, நான் பேசுகிறது மட்டும் தான் கேட்கும். ஸோ இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து வரையில காமிச்சிருப்பேன். கரெக்டாக ஆரியங்காவில் வந்து நம்ம தென்காசிலேருந்து வரீங்கன்னா லெஃப்ட்டு, இதே புனலூர்லேருந்து வரீங்கன்னா ரைட்டு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணுறேன் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எங்கே இருக்குன்னு. இல்லை ஒரு அமைதியான பாதை. இந்த உள்ளே வரவும் அந்த வெயில் தெரியாமல் காற்றடிக்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. பெரிய கஷ்டமாக தான் இதுவரையும் தெரியவில்லை.
இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங், 1 மணி நேரம் ட்ரெக்கிங் சொன்னாங்க. இல்லை அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அக்கா வேறு 100 மீட்டர்னு சொன்னாங்க. மற்றபடி சேஃப் தான், லேடிஸோடையும் வரலாம், பிரச்சனை கிடையாது. வண்டி வந்து பார்த்துருப்பீங்க, வென்டோவே வந்துருச்சு. ஸோ எல்லா வண்டியும் வந்துடும் அசால்ட்டாக. ஏன் வென்டோ வந்துருச்சு எல்லா வண்டியும் சொன்னா, வென்டோ வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. இவ்வளோதானா? ஐயோ நான் வீடியோவில் போட்டு வேறு இடம்ல போய் அந்த சைடு தண்ணி குடிக்க யானை வருங்கிறாரு. அது பைனாகுலரில் வேணும். பைனாகுலர் எத்தனை காலையா இப்படியே உட்காந்து எவ்வளோ நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது. 5 மணி பைனாகுலர் வேணும். அப்படி இல்லைன்னா சாம்சங் எஸ் சீரிஸ் தான் போகணும். ஆமாம், அதை வச்சு தான் பார்க்க முடியும். 5 மணி வரையும் இப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா 5 மணிக்குள்ளே வந்து யானை வருமா. எனக்கு இப்போ வந்து அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஹில் ஸ்டேஷன் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. நல்ல வேலை குழுக்குன்னு இருக்கியாயோ. இந்த வேலையை நான் கூடி போடணும்னு நினச்சேன், போட்டு வந்தேன். இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கணுமா, எல்லாம் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சம்மந்தமே இல்லாமல் உட்காரமா. நம்ம இங்கே வந்ததே சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது. பிளான் பண்ணது ஒன்று, வந்த இடம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்ததே சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம்னா ஃபோட்டோ எடுக்கணுமா. ஃபோன் அங்கே வச்சுருக்கேன் ப்ரோ. அங்கே வச்சிருவோமா? இது அந்த அங்கனக்குள்ளே கேனை வச்சு ஃபோன் அப்படி வச்சுருக்கேன். ஏன் உங்கள் ஃபோனெல்லாம் அங்கே போய் வைக்கிறது நிற்காதோ? OnePlus காஸ்ட்லியான ஃபோன் உங்கள் ஃபோன் இல்லை, அதுக்காக போய் எஜ்ஜில் எவ்வளோ வச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து பெருசாக ஒன்றும் இல்லாத காரணத்தினால ஏமாற்றத்தோட திரும்பி போய்க்கிறோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து பொழுது கூட தான் வந்தோம். அதனால் இங்கே வந்து ஒரு மணி நேரம் பொழுது போயிருக்கு. அதனால் இது வந்து ஏமாற்றமானு கேட்டால் அந்தளவுக்கு பெரிய ஏமாற்றம் இல்லை. பட் ஆனால் எதிர்பார்த்தது ஒன்று, இங்கே இருக்கிறது ஒன்று. அதனால ஒரு ஏமாற்றம் தான் அது. ராஜா தோட்டம்னு சொல்லி சொன்னீங்க. ஆனால் நம்ம வந்து ரோஸ் மலை ஆக்சுவலாக கீழே இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜா தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்க ஏரியா. அங்கே வந்து அஃபிஷியலாக அலோடு கிடையாது, அன்அஃபிஷியலாக வேணால் போய்க்கலாம். இங்கே கேட்டப்போ வந்து அன்அஃபிஷியலாக வேணால் நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அன்அஃபிஷியலாக போகிறதுக்கு வந்து ரெடியாக இல்லை. வந்துட்டோம் பாருங்கள். எடுங்க வண்டி எடுங்க, போகலாம். பாஸ் ஐயா, கொய்யா வைக்கிறாதீங்க. கொய்யா வைக்கிறீங்க, விடுங்க. ரெஜிஸ்டர் மொத்தத்தில் இங்கே ஒரு குரங்கு பார்த்துட்டேன் இப்போ தான். எங்கே இருக்குது? எடுங்க வீடியோ. வரையில் வந்து இந்த அரைங்க அவ்வளோ நிறைய இந்த ரோட்டில் வருவோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த பக்கம் போனால் ரோஸ் மலைங்க. இப்போ போனால் வியூ பாயிண்ட்டு இதில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து இந்த ராஜா தோட்டம் வியூ பாயிண்ட். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ப்ரோஹிபிட்டட் ஏரியா. இதை தான் வந்து நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி போனீங்கன்னா வந்து அது வந்து நீங்கள் இல்லீகலாக அப்படி என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 உங்கள் மேலே ஃபைன் போடுவாங்களாம். ப்ளஸ் நீங்கள் போகிற வண்டி வந்து சீஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. இந்த முன்னாடி ஜீப் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஜீப்காரங்க வந்து மேபி அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா எப்படி கூட்டு போகிறதுன்னு, அந்த மாதிரி வந்து கூட்டு போவாங்க போல மேலே. அதன் பிறகு நண்பர்களுடன் சென்று தென்காசியில் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு தென்காசி பக்கத்தில் இருக்கும் திருமலை குமாரசுவாமி கோயில் சென்று விட்டோம். 50 ரூபா ஆயிடுச்சா? முன்னாடி பாட்டி இப்போ 5 வருஷம் முன்னாடி ரோடா அந்த அதான் அடவி நைனார் டேம் பாஸ். ஆமாம், லெஃப்ட்டில் இருக்குது. ஸ்லோ பண்ணுங்க பாஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அடாவி நைனா டேம் தருக்கு பாருங்க. பாஸ் என்ன தண்ணி இல்லை ஒளியே சுத்தமாக. மேலே போய் பார்த்தா நல்லா ஜம்முன்னு இருக்கு பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி மொத்தத்துக்கே ரோடு கிடையாதா பாஸ்? ரோடே கிடையாது. வரணும்னா படி தான், கிளைம் தான் வரணும் நடந்து. சின்ன மலை தான். என்ன சின்ன மலை தான் பாஸ். எவ்வளோ படி இருக்கும்? அடி 700 படி இருக்கும். 700 to 800 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 50 ரூபா டிக்கெட்டு. இது வந்து ஒரு அருணாச்சலம்னு ஒருத்தரோட தனிப்பட்ட முயற்சியில் தான் பாஸ் இந்த கோயில் உருவானதா? கோவில் உருவான இந்த ரோடு போட்டது அவர் என்ன செலவில் தான் போட்டாரு. அவரோட செலவு இல்லையா? ஆமாம், அருணாச்சலம். கடைநல்லூர் என்ட்ரன்ஸ். யாரு? கடலூர் கடலூர்காரர் அவர். அவரா? ஐயா இறங்கிடுவோம். ஐயா இங்கிட்டு ஒரு ஆள் வராரு. பார்த்து ஐயா, இந்த வண்டியிலேருந்து பார்க்கல எல்லாருமே பனைமரம் மாதிரி இருக்காங்க. ஐயா ஐயா முன்னாடி ஒரு ஆளியா? ஐயா 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 ஐயா
யோ இனியா ஃபோன் கொண்டு போகக்கூடாதாமே மேலே அப்படியே யோ அப்போ இங்கே காரில் வர ஒரு டுபாக்கூரா இருக்காரியா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரியா கொண்டு போகக்கூடாது உள் பிரகாரம்னா எதை சொல்கிறீங்க உள் பிரகாரம்னா இந்த அங்கெல்லாம் கொண்டு போகலாம்ல அது வெளி பிரகாரத்தில் கொண்டு போய்க்கலாம். வாசு உள்ளனா எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போக முடியாதுல்ல வாசு சுற்றி வியூ இடத்துல வந்து ராசிகா மந்தனாவும் அல்லு அர்ஜுன் நிற்பாங்க. அல்லு அர்ஜுன் இப்போ போறாரு. இப்போ வராரு. ராசிகா மந்தனா மட்டும் காணும். ராசிகா மந்தனா வந்து தேவர்குண்டாவோட அல்லு அர்ஜுன் வந்துட்டாரு ப்ரோ. தேவர்குண்டாவோட இருக்கான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வியூ ப்ரோ, சரியான வியூ, சம்மன் இருக்குல்ல வியூ. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எங்களோட ஒரு புஷ்பா இருக்காரு. லொக்கேஷன் தானே? ஆமாம் ப்ரோ, சூப்பரான லொக்கேஷனு. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயில் நான் வரேன். நிறையா வாட்டி போகணும்னு நினச்சிருக்கேன், பட் போனதில்லை. இந்த வாட்டி வரணும்னு சொல்லி வந்திருக்கேன். பாஸ் எப்படியா நம்ம ஊர் இமாலயா? நம்ம ஊர் இமாலயா சூப்பராகியா. யோ இது பச்சை பச்சைன்னு இருக்குல்லையா, நல்லா நச்சுன்னு. இப்போ அங்கெல்லாம் வந்து விண்டு மில் இருக்கு பாருங்க. இந்த பாறையில் தான் பாஸ் நம்ம அல்லு அர்ஜுன் இப்படி இப்படி செருப்பை கழட்டிட்டு ஒரு ஸ்டெப் போடுவார்ல. ஆமாம், இந்த பாறை என்ன பாசே? அங்கே தான் இது இருக்குது, இபி இது. அந்த கீழே தெரியுதுலாம் பாஸ், அதான் அந்த பால் இது டேங்கர் சீன்லாம் வரும். அந்த பாலை எடுத்து ஊற்றிட்டு இந்த இதானே, இந்த இடம் தானே ஆட்டோ நிற்கிற ஆட்டோ அங்கேயே தான். அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காசிமா வந்து நான் வந்து பால் ஊற்றுவாங்களாம். இங்கேருந்து பாருங்கள் அந்த ஆட்டோ பாருங்கள், தம்மா துண்டா இருக்கு பாருங்க, ஏதோ மஞ்சள் கோழி மாதிரி. நம்ம தான் இப்போ ஊரோட டாப்பில் இருக்கோம். ஆனால் எல்லாம் நம்ம கீழே தான். கரெக்டாக சன்செட் டைம்னால சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து கோயிலில் வந்து மறுபக்கம். ஸோ ரைட் சைடில் தான் கோயில், அப்படியே வந்து பேக் சைடு வந்துட்டோம். இந்த பக்கம் என்ன வியூ இருக்குன்னு பார்க்க. இங்கே என்ன வாசம் இருக்குது இதில்? பிள்ளையார் இருக்குல்ல. இந்த காரெல்லாம் வந்து இவங்க கோயில் கார். மொட்டை பழம், இங்கே மொட்டையும் உண்டு. அது இந்த பழம், சின்ன பழம். ஓ சரி 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 சரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த கோயிலெலாம் முடிச்சுட்டு இந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆயிடுச்சுங்க. ஸோ இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கனெக்ட்